ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு தான் ஒரு தின்பண்டம் செய்ய போகிறேன். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் நல்லா ஹெல்த்தியான இதுதான். இந்த தின்பண்டம் வந்து நம்ம வந்து இது செய்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். மண்டை வெல்லம் தான், நல்லா தட்டி நுறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கருப்பு உளுந்து வந்து நல்லா வந்து பயராக இல்லை, எனக்கு வந்து உளுந்து பருப்பாக இருந்தது. கருப்பு உளுந்து பருப்பு தான் இது செய்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இது நல்ல நிறையா கொடுக்கலாம். ஏன்னா இது நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்து வந்து எப்போவுமே பெண்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இதெல்லாம் களியெல்லாம் கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து உருண்டையாக பிடிச்சி கொடுத்தோம்னா குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிடுவாங்கன்ட்டு ரெடி பண்ணணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேர்க்கடலை பருப்பு வந்து ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். இருந்தாலும் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வறுக்கும். அந்த வறுபடுற வாசனையே தனியாக வந்துடும். அந்நேரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வெல்லம் போடாமையும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் முக்காது வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இந்த வெல்லம் தட்டிக்கலாம். பாகு காய்ச்சியும் ஊற்றிக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து அப்படியேவும் போட்டிருக்கேன். பாகு காய்ச்சி விட்டோம்னா இதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சம் கல் இது இருந்தாலும் சரி, பாகு காய்ச்சினோம்னா வடிகட்டுறப்போ அது வந்துடும். நான் இன்றைக்கி அந்த பருப்போடையே போட்டு அரைச்சிடலான்ட்டு நல்லா பருப்பு முக்கால்வாசி அரைச்சதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கலாம். அதோட நெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வந்து தொட்டு நம்ம ஊற்றிக்கு இருக்கும்போது வச்சுக்கலான்ட்டு இப்போ வந்து இதை வந்து நெய் வந்து வறுக்கிறதுக்கு, முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு சட்டியில் ஊற்றி எண்ணெய் நல்லா நெய் உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி நெய்யை வந்து அந்த பருப்பில் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா முருக விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் அதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த வெல்லம் இதெல்லாம் இலகி வந்தால் தான் உருண்டை பிடிக்க முடியும். இது வந்து அதனால் எல்லாம் இலகி வரட்டு சட்டி மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கிளறி ஒன்று போல் இந்த நெய் எல்லாமே ஒன்று கிளறி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அந்த வெல்லம் எல்லாம் உருகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது தான். பெண் குழந்தைகளுக்கு இது நம்மளே பெண்களே வீட்டில் இருக்கிறவங்களே இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லது தான். அதை வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் குழந்தைக்கு வந்து தனியாக கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தோம்னா லட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லது, ரொம்ப உடம்புக்கு. இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. டேஸ்டியானது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.